2ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களிகூரு, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஆமென். ஹல்லேலூயா. இந்த மாதத்தை குறித்து முதல் ஆண்டு சொன்ன காரியம் தான் இந்த களிகூரு குறித்து பேசிக்கொண்டே இருந்தார். He said rejoice. This is going to be the month of rejoicing. Praise the Lord. Hallelujah. களிகூரு, மகிழ்ந்து களிகூறுகிற ஒரு காலத்துக்குள்ள மாதத்துக்குள்ள கொண்டு வந்திருக்கேன் அப்படி சொல்லிக்கொண்டே இருந்தார். அப்ப இந்த காரியங்களை சொல்லிக்கொண்டே இருக்கும் பொழுது பார்க்கும் பொழுது இந்த வசனத்தை பேச 2-3 வசனங்களை கொடுத்த. மகிழ்ந்து களிகூறுன்னு சொல்லும் பொழுது அந்த மகிழ்ந்து எப்போது களிகூறுச்சுன்னா காரியங்கள் நமக்கு வாய்க்கும் போது களிகூறும். ஆமென். Praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். When you receive something in your heart is heartல வந்து நீங்க எதிர்பார்க்கிறது, the desire of your heart, நீங்க எதிர்பார்க்கிற அந்த காரியங்கள் நடைபெறும் பொழுது உங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொன்னா சந்தோஷம் நிறைவா இருக்கும். ஆமென். பிரைஸ் தி லார்ட். அதே போல நம்முடைய கண்கள் அதை காணும் பொழுது இன்னும் மிகுந்த சந்தோஷமா இருக்கும். அடுத்தது அதை நாம் அனுபவிக்கும் பொழுது இன்னும் மிகுந்த சந்தோஷம் இருக்கும். ஆமென். பிரைஸ் தி லார்ட். மகிழ்ந்து களிகூரு. ஆங்கிலம் ரொம்ப அழகா இருந்துச்சு. Be glad and rejoice. Be glad. Praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மகிழ்ந்து களிகூரு. அப்போ மகிழ்ந்து களிகூருன்னு சொன்ன வார்த்தையை பார்த்த மாத்திரத்துல பின்தொடர்ந்துக்கிற வார்த்தை என்ன? ஏன் மகிழ்ந்து களிகூரு சொல்றாருன்னு சொன்னா கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஆமென். So God is going to do great things. Praise the Lord. Hallelujah. ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்ப இந்த மாதத்துல என்ன எதிர்பார்க்க போறோம்னு சொன்னா பெரிய காரியங்களை எதிர்பார்க்கணும். Great things. Praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சரி. இப்ப என்ன பிரச்சனைன்னு சொன்னா what is great thing? பெரிய காரியம் எது? அதான் இப்ப பிரச்சனை. வீடு வாங்குறது தான் எனக்கு பிரச்சனை இருந்துச்சுன்னா பெரிய காரியம். ஆமென். பணம் சம்பாதிக்கிறது தான் அதான் பெரிய காரியம். வாட் எவர் இட் இஸ். ஆமென். நான் உங்களுக்கு எதையும் ஸ்பெசிஃபை பண்ண போறேன். ஆமா. What you want? Praise the Lord. எது உங்களுக்கு பெருசு? ஆமா. This is your time. என்ன பண்ணிடாதீங்க. Don't become like kind of எப்படி சொல்றது? எல்லாம் ஒரே மாதிரி திங்க் பண்ண முடியாது. எல்லாருக்கும் ஒரே மாதிரி திங்க் பண்ண முடியாது. But what is that you have? Praise the Lord. Everything எப்பொழுதுமே தேவனோடு கூட இசைந்து இருக்கிறவர்களுக்கு தேவனுடைய சித்தமும் தேவனுடைய திட்டமும் இருதயத்தில் வெளிப்படும். ரோமன்ஸ் 12:2 அதான் அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது. தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் இன்னதென்ற பரியத்தக்கதாக பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். இந்த உலகத்துக்கு ஒத்த வேஷம் போடலன்னா சிம்பிள். இந்த உலகத்துக்கு ஒத்த வேஷம் அர்த்தம் இருந்துச்சுன்னா you don't try to copy or don't try to live for the world. உலகத்தை என்ன பண்ணாதீங்க. உலகம் எப்படி இருக்குதோ அதை காப்பி பண்ணாதீங்க. அது மாதிரி இருக்கணும்னு அதே போல அதை பின்தொடராதீங்க. இது ரெண்டு இல்லை உங்ககிட்டன்னு சொன்னா நீங்க எப்பொழுதுமே இவரை பாருங்க. உங்க கண்கள் எப்பொழுதும் அவனு மேல பதிய இருக்கணும். எப்பொழுதும் சபையானது தலையோட ஒட்டி இருக்கணும். ஏன்னா சாரம் அங்கதான் இருக்குது. ஸோ அவருடைய காரியங்கள்ல நீங்க இருக்கும் பொழுது யோசிக்கும் பொழுது என்ன நடக்குன்னு சொன்னா இவை எல்லாம் உங்களுக்கு தேவை என்று உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறார். வீட்டு வாசல் எல்லாம் வேணும், சமாதானம் வேணும், சந்தோஷம் வேணும், சுகம் வேணும், ஆரோக்கியம் வேணும், பலன் வேணும், செய்வதெல்லாம் வாய்க்கணும், சந்ததி ஆஸ்வதிக்கப்படணும், விரும்புகிற காரியம் கொடுக்கப்படணும். சிம்பிள். இதெல்லாம் இருக்கும். அப்ப என்ன ஆச்சுன்னா ஒரு காரியத்தை நிறைய நேரத்தில் என்ன இருக்குன்னா இந்த ரிலிஜியஸ் மைண்ட் செட் உள்ளுக்குள்ள கொண்டு வந்தாச்சு. எப்படின்னா வீடு வாசல கேட்டா இச்சிக்கிறோம், கிரீடி. இல்ல. See, these things are needed. இவ எல்லாம் உங்களுக்கு தேவை. என்ன பிரச்சனைனா இத முன்னாடி வச்சிடாதீங்க. But you need it. Praise the Lord. Hallelujah. ஒருத்தர் சொன்னாரு, இயேசுவானவரை கேட்கிறாரு இந்த வீடு எங்கன்னு சொல்லி பின்பற்றுகிறவர். அப்ப இயேசு சொல்றாரு நதிகளுக்கு பறவைகளுக்கு கூடு உண்டு, மனுஷகுமாரன். உடனே அவர் சொன்னார் உலகத்துல வந்து இயேசு ஒண்ணுமே இல்லை, அதே போல அவர் பின்பற்ற நீங்களும் அப்படிதான். இதுதான் வந்து என்ன சொல்றது
சத்தியத்தை அறியாதவருடைய காரியம். Praise the Lord. இந்த பூமியில மனுஷகுமாரன் இந்த பூமியில என்ன சொல்றது நிலைத்திருக்கு, அல்லது இங்க ராஜ்யத்தை கட்டுறது, இங்க இருக்கிறதுக்கு வரல. It is not his home. He has come for a purpose. Praise the Lord. அவர் பிறந்தப்ப சத்திரம் இருந்தது, அவருக்கு ஒரு வீடு இருந்தது, அவருக்கு அவன் தகப்பனுக்காருக்கு தொழில் இருந்தது, மறந்துடாதீங்க, எல்லாம் இருந்தது. Praise the Lord. ஆனா அவர் இங்க தங்கத்துக்கு வந்தவர் இல்லை, தன் வேலையை செய்து முடித்து கடந்து போகிறவர். ஆனா இந்த உலகத்துல இருக்கும் பொழுது என்ன வேணும்? தேவையானது வேணும். ஏன்னா மனுஷனுக்கு தேவையான காரியங்கள் உண்டு. அவனுக்கு தண்ணீர் வேண்டும், ஆகாரம் வேண்டும், காற்று வேண்டும், தங்க இடம் வேண்டும். மறந்துடாதீங்க, அவருக்கு பசி இருந்தது, ஆமா, தாகம் இருந்தது, ஆமா, அவருடைய சரீரமானது வருத்தப்பட்டது, ஆமா, வேதனைப்பட்டது, எல்லாமே இருந்தது. இந்த பூமியில இந்த சரீரத்தின் காரியங்களை சந்தித்து ஆகணும், நல்லா புரிஞ்சுக்கணும். ஆனா என்னன்னு சொன்னா, வசனத்தை புரிந்து கொள்ள வேண்டியதுன்னா, ஆண்டவர் இச்சிக்க கூடாதுன்னு சொன்னார். கண்கள் நிச்சை, மாம்சத்திற்சை, ஜீவனத்தின் பெருமை, இவைகள் தேவனால் உண்டானது அல்ல, உலகத்தினால் உண்டானது. இது தேவனுக்கு பகையாயிருக்கிறது. So God will do great things. So what does it mean, great things? வீடு, வாசல், படிப்பு, அறிவு எல்லாமே அடங்கி இருக்கிறது. ஆனா எல்லாம் எதற்கு இருக்குன்னு சொன்னா, தேவ சித்தத்தை நிறைவேற்றுவதா இருக்கணும், தேவனுக்கு மகிமை கொண்டு வருவதா இருக்கணும். Praise the Lord. So what you desire is important. எதை நான் ஆண்டவரிடத்துல கேட்கிறேன், எதை நான் விரும்புகிறேன், நீ விரும்புவது உனக்கு கொடுக்கப்படும் சொல்லும் பொழுது எதை நான் விரும்புகிறேன். வனாந்திரத்துல அவங்க என்ன பண்ணாங்கன்னு சொன்னா, ஆண்டவரை கோபப்பட்டார்கள், அவங்க இச்சித்தாங்க. அவங்க என்ன பண்ணாங்க, இதுக்கு they wanted meat, வேணும். அப்போ ஆண்டவர் என்ன சொல்றாரு, சரி நான் கொடுக்கிறேன். ஆண்டவர் காடைகளை கொடுத்தார். வேதத்தை வாசிக்கும் போது அது வாயில இருக்கும் பொழுது என்ன நடந்தது, அவங்க மறித்தாங்க. ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். You have to understand God. ஆண்டவர் கொடுக்க மாட்டேன்னு சொல்ல, அனுபவிக்கிறதுக்கு தான் எல்லாவற்றையும். அதை போல் சொல்றாரு, எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு. ஏன்னா பிள்ளைக்கு இல்லாம வேற யாருக்கு? பூமியும் அது நிறைவும் கர்த்தருடையது. அப்படியே பிள்ளைகள் சுதந்திரவாளியாக நமக்கு எல்லாம் உண்டு. ஆனா அங்க வசனம் அழகா சொல்றாரு, எல்லாம் எனக்கு தகுதியாயிராது. Praise the Lord. அப்போ பிள்ளைக்கு தகுதின்னு ஒண்ணு இருக்கு. What I'm going to ask is very important. What I'm desiring is important. எதை நான் விரும்புகிறேன், எதை நான் கர்த்தரிடத்தில் கேட்கிறேன் என்பது மிக முக்கியமா இருக்கிறது. Praise the Lord. ஒரு சில கொஞ்சம் கூட்டத்தாரு, எதுக்கு இந்த வம்பு, அவர் எதை கொடுத்தாலும் வாங்கிக்கலாம். Praise the Lord. Hallelujah. கர்த்தர் நல்லவர். இது யாரு சொன்னா, இந்த ஒரு தாளந்து ஒழிச்சு வச்சால, ஆண்டவரே நீங்க வரும்போது கேட்டீங்கன்னா போயிடுச்சுன்னா, இது எந்த கூட்டம்? ஆண்டவர் அந்த கூட்டத்தை கேட்கல. He wants people with profitable mentality. லாபத்தை ஈட்டுகிறவர்களை கர்த்தர் கேட்கிறார். உங்களுக்கு ஒரு காரியத்தை கொடுக்கணும்னு சொன்னா, தேவன் கொடுக்கிறதுக்கு நீங்க அதை பெற்றுக்கொண்டு உங்களுக்கு அது ஆசீர்வாதமா இருக்க வேண்டுமானால் நீங்கள் லாபத்தை ஈட்டுவர்களாக இருக்க வேண்டும். பயப்படுறவங்களுக்கு கிறிஸ்தவம் அல்ல. Praise the Lord. விசுவாசிக்கிறவர்களுக்கு தான் கிறிஸ்தவம். Praise the Lord. ஆமா, என்னாலே கூட அதுதான். தேவனால் எல்லாம் கூடும். மறந்துடாதீங்க, என்னால கூட தேவன் எல்லாம் கூடும். அவர் சொன்னாரு, என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்ய கூடாது. அப்ப நான் என்ன செய்யணும்னு சொன்னா, ஆண்டவரே நீர் இந்த காரியத்தை என்ன அழைத்த அழைப்பை தெரிந்து கொள்ளுதல், எதற்காய் தெரிந்து கொண்டீரோ அதை நீ நிறைவேற்றுவதற்கு உங்களுடைய கரத்தை நான் அர்ப்பணிக்கிறேன். என்னை கொண்டு நீர் என்ன செய்ய சித்தமா இருக்கிறோ அதை செய்யும் ஆண்டவரே. Praise the Lord. Hallelujah. Glory to God. It's very important. It's very important. அப்ப ஆண்டவர் பெரிய காரியங்கள் செய்ய விரும்புகிறார். அதனுடைய அர்த்தம் என்ன சொன்னா, பூமியில மனுஷால கூடாத காரியங்களை கர்த்தர் செய்ய விரும்புகிறார். Praise the Lord. Hallelujah. உங்க வாழ்க்கையில பார்த்துட்டு இவ்வளவுதான் நீங்க, உங்க வாழ்க்கை இவ்வளவுதான், இது மேல உங்களுக்கு கிடையாது, உங்களால முடியாது, சூழ்நிலைகளை பார்க்கும் பொழுது ஒன்றுமே சாத்தியம் கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த இடத்துல போகும் பொழுதுதான் ஆண்டவர் சொல்றாரு, நீ என்ன பண்ண, மகிழ்ந்து களி கூறு. Praise the Lord. ஏன் நான் செய்ய போறேன், நான் I'm going to do for you.
Praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர். So this month is going to be month of miracles. அற்புதங்களின் மாதமாய் இந்த மாதம் இருக்கும். அறிக்கை சொல்லலாமா? வாய்ப்பு சொல்லலாமா? ஆமென். இங்க இல்ல, இங்க இருந்து வரணும். ஞாபகம் சொல்றேன். சொல்லும் போது just believe it's going to be a month of miracles for me. எனக்கு இது அற்புதத்தின் மாதமா இருக்க போகுது. ஆமா, இதுவரைக்கும் கடினமா இருந்தது, இதுவரைக்கும் நான் பாரமா இருந்தது, இதுவரைக்கும் எனக்கு என்ன சொல்றது, இது கிடைக்குமா நடக்குமான்னு சொல்லி இருந்தது எல்லா காரியங்கள் என்ன பண்ண போகுது, அற்புதம் நடக்க போகுது. So God has kept me. This month is for me. Praise the Lord. Hallelujah. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர். அது மாத்திரமல்ல, இன்னொரு கொஞ்சம் சொல்லும் பொழுது it is my time for miracles. எனக்கு அற்புதங்களை பெறுகிற காலமாய் இருக்கிறது. சொல்லுங்க, வாய்ப்பு சொல்லுங்க. நான் சொல்றது நீங்க விசுவாசம் சொல்லுங்க, நான் பேசும்போதே சொல்லுங்க. ஆமென். Praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Get it into your spirit. உங்களோட கர்த்தர் ஆண்டவர் உங்களோட பேசுறார். கர்த்தர் வாக்குத்தத்தம் கொடுக்கிறார். It's not me, it is God gives to us. It is for each and everyone. ஒவ்வொருவருக்கும் ஆண்டவருடைய வாக்குத்தத்தம் இது. இது என்னுடைய அற்புதத்தின் காலமாய் இருக்கிறது. ஆமென். ஹalleluya. praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர். ஆமென். இன்னொரு வார்த்தையை பயன்படுத்துங்க. டிவைன் டர்னரவுண்ட். என்ன சார்? திவ்ய என்ன சொல்றது, திருப்புமுனையா இருக்க போகுது. டர்னரவுண்ட். My life is going to turn around. Praise the Lord. Hallelujah. தோல்வி தோல்வி தோல்வின்னு பார்த்த எனக்கு இப்ப என்ன திருப்புமுனை வரப்போகுதுன்னா ஜெயம் 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 என்று வரப்போகிறது. ஆமா, தரித்திரம் 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 என்று பார்த்தனா இனி செழிப்பு 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 என்று காண போகிறேன். That's what miracles is all about. அதான் அற்புதம் என்பது. Praise the Lord. Turn around. மாற்றங்கள். Praise the Lord. Hallelujah. எத்தனை பேர் அதை என்ன சொல்றது, ஆசைப்படுறீங்க? ரொம்ப முக்கியம் ஆசை, டிசைர். ரைட்? ஓகே. இப்போ ஆசை இருக்கு, ரெண்டாவது என்ன இருக்கணும்? விசுவாசம் வேணும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க உங்களுக்கு வாழ்க்கையில திருப்புமுனை வரப்போகுது? will be a divine turnaround. Hallelujah. Praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். If you believe in the divine turnaround, now is the time to speak. Hallelujah. இப்பொழுது பேசுகிற நேரம் இது. Amen. If you believe, then you have to speak. Praise the Lord. Hallelujah. சொல்லுவோமா? This is my divine turnaround time. இது என்னுடைய திருப்புமுனை, திவ்ய திருப்புமுனையின் காலம். இது என்னுடைய திவ்ய திருப்புமுனையின் காலம். Hallelujah. Hallelujah. Praise the Lord. Yes. It's a time to bringing forth. Hallelujah. இந்த மாதத்துல நம்ம இப்படிப்பட்ட காரியங்களை நம்ம வாழ்க்கையில காண ஆரம்பிக்கணும். ஆமென். Hallelujah. பேசிக்கிட்டே இருங்க. ஆமா, உங்களுடைய என்ன சொல்ற சூழ்நிலைகள் எந்த காரியங்கள்ல இது மாற போகுது. திருப்புமுனை வந்தாச்சு, இது என்ன பண்ண போகுது? மாற போகுது. Praise the Lord. இதுவரைக்கும் நான் மலடியா இருந்தேன், இதுவரைக்கும் தேவனுடைய வாக்குத்தத்தத்தை பெற்றெடுக்கல. ஆனா இனிமே என்ன மாற போகுதுன்னா ஒவ்வொரு வாக்குத்தத்தத்தையும் நான் பெற்றெடுக்க போறேன். பேசுங்க. ஹalleluya. ஆமா, இதுவரைக்கும் நான் விதைச்சிட்டு இருந்தேன், வார்த்தையை சொல்லிக் கொண்டே இருந்தேன், அறிக்கை செய்து கொண்டிருந்தேன். இப்போ அறுவடை எடுக்க போறேன். ஹalleluya. அறுவடை எங்க தேர்ந்த நாட்கள் போகும்போது அறுவடையை சுமந்து வர நாட்கள் இருக்க போகிறது. Praise the Lord. Speak the word. Hallelujah. Thank you, Lord. You have to raise the atmosphere of faith. Praise the Lord. விசுவாசத்தை எழுப்பணும். அவன் ஏன் சொன்னா நீங்க இல்லது இது திவ்ய, சூப்பர் நேச்சுரல். ஆண்டவர் உங்களுக்காய் செய்ய போகிறார். Hallelujah. It's a divine turnaround. It's God is going to do it for you. Hallelujah. தோல்வி தோல்வி நினைச்சிட்டு speak over. இனிமே வாழ்க்கையானது is going to be வெற்றி வெற்றி வெற்றி, ஜெயம் ஜெயம் இருக்க போகுது. It's going to be life of victory. Praise the Lord. பேசுங்க. Hallelujah. Thank you Lord. நீங்க வாய் திறந்து பேசுங்க. ஏன் பேச சொல்ல தெரியுமா? உன் இருதயத்தில் விசுவாசித்து உன் வாயினால அறிக்கை செய்தால் நீ ரட்சிக்கப்படுவாய். Hallelujah. Because if you don't believe, you are not going to get it. Heart is very important. இந்த இருதயமானது மிக மிக அவசியமா இருக்கிறது. ஏன்னா இருதயத்துல விசுவாசித்துதான் நீங்க வாயில அறிக்கை செய்யணும். Hallelujah. Praise the Lord. இருதயத்துல உட்கார்ந்துட்டு இன்னும் பலசு நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா திருப்புமுனை வராது. Praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.
செங்கடல் அங்கே நிற்கிறது, இந்த பக்கம் பார்வோன் சேனை நிற்கிறது, மோசையின் ஜனங்கள் நிற்கிறாங்க. இப்ப ஜனங்கள் என்ன சொல்றாங்க, நாங்க இந்த இதுல என்ன பண்ண போறோம், வனாந்திரத்திலேயே சாக போறோம். புரியுதா உங்களுக்கு? இப்ப மோசே சொல்லுகிறார், நீங்க நின்று கொண்டு கர்த்தர் செய்கிற மகா பெரிய காரியங்களை பாருங்கள் சொல்லிட்டாரு. சொன்னவர் என்ன பண்றாரு, தேவ சமூகத்தில் நின்று முறையிட்டு இருக்காரே தவிர அடுத்ததை செய்தீர்கள். A man of faith is not called to just sit, is called to move. விசுவாசத்தை என்ன சொல்ற மனுஷன், விசுவாசத்தினுடைய பிள்ளைகள் விசுவாசத்தை பேசிக்கொண்டு அமர்ந்திருக்கிறவர்கள் அல்ல, விசுவாசத்தின் கிரியைகளை நடப்பிக்கிறவர்களா இருக்க வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தோமா ஆண்டவர் வந்த பொழுது, முதல் முறை அறைக்குள்ள வந்த பொழுது அவங்க இல்ல, இவங்க எல்லாம் சொல்றாங்க நான் கண்டோம். இப்ப இவன் சொல்றான், என்ன பண்ண மாட்டேன், நான் விசுவாசிக்க மாட்டேன், ஏன் நான் பார்க்கணும். ஆண்டவர் நல்லவர். இரண்டாவது முறை வராரு, வந்துட்டு தோமாட்டத்தை சொல்றாரு, வந்து உன் கரங்களை ஆயத்துல போடு, ஏன்னா விசுவாசம் உள்ளவனாயிரு. கண்டு விசுவாசிக்கிறவன் காணாமல், ரெண்டு கேட்டகரி. ஆனா விசுவாசிக்காம போயிடாத, விசுவாசிக்காம போயிடாத. விசுவாசத்தில் பலப்படுவதற்கு கர்த்தர்ல கேளுங்க, மறந்துடாதீங்க. If you want a sign, ask from the Lord. Praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Don't become religious. புரியுதா உங்களுக்கு? நான் கர்த்தர்ல கேட்க மாட்டேன் அப்படி போகாதீங்க, கேளுங்க. ஏன் நான் சொல்றாரு, நீ விசுவாசம் உள்ளவனாயிரு. Praise the Lord. Because without faith it's impossible to please God. விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமா இருப்பது கூடாத காரியம். உங்கள் விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். Praise the Lord. Hallelujah. Hallelujah. விசுவாசம் உள்ளவனாயிரு. When you receive the word, don't use your word. அந்த வார்த்தையை பேசுங்க, பேசிட்டு சொல்லுங்க, ஆண்டவரே நான் விசுவாசிக்கிறேன். உள்ள அவிசுவாசம் இருக்கா சொல்லுங்க, ஆண்டவரே அப்பா எனக்கு ஒரு அடையாளத்தை கொடு. Praise the Lord. Hallelujah. ஆமா, உடனே வசத்தை எடுத்துறாதீங்க. அடையாளம் வந்து கொடுக்க மாட்டாரு, கொடுக்குறேன்னு சொன்னாரு. என்ன அடையாளம் கொடுக்குறேன்னாரு, சிலுவை. Praise the Lord. ஆமா, அடையாளம் கொடுக்க மாட்டேன்னு சொல்லல, நீ எதிர்பார்க்கிற அடையாளம் இல்ல, நான் கொடுக்கிற அடையாளம். Praise the Lord. Hallelujah. விசுவாசம் உள்ளவனாயிரு. ஆமா, இப்படி இருக்கு. உங்க மைண்ட் யூஸ் பண்ணாதீங்க. Praise the Lord. ஏன் சொன்னா, we have moved from the law of spirit of life into the we have moved to the law of spirit of life. ஆவின் ஜீவனுடைய பிரமாணத்துக்குள்ள நம்ம கடந்து போயிருக்கிறோம். பாவம் மரணம் என்ற பிரமாணத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டாச்சு. அப்ப அந்த பிரமாணத்துக்குள்ள போகிற நாம் ஜீவனை பேசணும். உங்க வாழ்க்கையில மரணத்தை வச்சுக்கிட்டு இருந்துட்டு என்ன பண்ணாதீங்க, மரணத்தை பேசிக்கிட்டு இருக்காதீங்க, ஜீவனை பேசுங்க. பேச ஆரம்பிங்க, ஜீவனை பேசிக்கிட்டே இருங்க. ஏனென்றால் நீங்க இருக்கிற பிரமாணமானது ஆவின் ஜீவனுடைய பிரமாணம். ஆமென். நீங்க எந்த பிரமாணத்தை பேசுகிறீர்களோ அந்த பிரமாணம் உங்களை ஆண்டு கொள்ளும். ஹல்லேலூயா. இல்ல கஷ்டம். Praise the Lord. ரொம்ப முக்கியமா, இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவராகவே இருக்கிறார். அந்த சொல்ற மகிழ்ந்து களிக்கூறு, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். அப்போ எக்ஸ்பெக்டேஷன். Praise the Lord. Hallelujah. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு அருமையான ஊழியர் சகோதரர் பேசிக்கொண்டே இருந்தாங்க தன் காரியங்கள் எல்லாம். நான் நிறுத்திட்டு கேள்வி கேட்டேன், என்ன வேணும் உங்களுக்கு? What is that you want from God? என்ன வேணும்? நிறைய பேருக்கு இல்லை. என்ன வேணும்? இவன் என்னை ஏமாத்திட்டான், இவனை போயிட்டு இவன் கையில இருந்து வாங்கி கொடுங்க, இதுதான் நம்ம மட்டை. என்ன வேணும்? அங்க போய் வாங்கி கொடுங்க, நீங்க இதை பண்ணுங்க, அவனை அடிச்சு போடுங்க, அது வேண்டாம். உங்களுக்கு என்ன வேணும்? சமாதானம் வேணும், எனக்கு ஐஸ்வர்யம் வேணும், எனக்கு செழிப்பு வேணும், எனக்கு பெருக்கம் வேணும், நான் ஆசீர்வாதமா இருக்கணும், நான் கனத்திலும் மேன்மையும் புகழ்ச்சியில இருக்கணும்.
Praise the Lord. See, we don't know what we want. என்ன வேணும் தெரியல. சுகம் வேணும். சுகம் வேணும்னு கேட்காதீங்க, ஆரோக்கியத்தை கேளுங்க. Praise the Lord. ஆரோக்கியத்தை கேட்டீங்கன்னா சுகவீனம் என்பது உங்க வாழ்க்கையில் இருக்காது. எப்பொழுதும் ஆரோக்கியம். இன்னைக்கு சுகமாயிட்டீங்க, நாளைக்கு இன்னொன்னு வரும். ஆனா ஆரோக்கியம் என்று சொன்ன என்ன வார்த்தை தெரியுமா? அது சுகவீனம் இல்லைன்னு அர்த்தம். Praise the Lord. Hallelujah. Go to the word. உள்ள போங்க, வசனத்துக்குள்ள போயிட்டு என்ன வேணும் அதை பேசுங்க, அதை பேசுங்க. அவர் தன்னை தானே ஒப்பு கொடுத்தபடினாலே, விலைக்கிற செலுத்தப்பட்டபடினாலே உங்களுக்கு எல்லா சுதந்திரம் உண்டு. What is it you want? Praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதனால எப்பொழுதுமே தேவனிடத்தில் கேட்கிறது முன்னாடி உட்காருங்க. Sit down. Ask the Holy Spirit. Praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவராகவே இருக்கார். ஒரு அருமையான தேவ மனுஷன் தன்னுடைய வாழ்க்கையில நடந்த அருமையான ஒரு காரியத்தை சொன்னார். அநேக நாட்கள் தேவ சமூகத்தில் காத்திருந்து ஜெபித்து கொண்டிருந்தார். உபவாச நாட்களில் ஆண்டவர் அமர சொல்லி ஜெபித்து கொண்டார். அப்ப ஜெபித்து கொண்டு அந்த நாட்கள், அந்த எத்தனை நாட்கள் தெரியல, அவர் சொல்லியிருந்தாங்க. அப்போ தேவன் அவரிடத்துல வெளிப்படுறாங்க. தேவன் தாமே வெளிப்படுகிறார். தேவன் வெளிப்படும் பொழுது அவரிடத்துல கேட்கிறார், what is that you want? உடனே இவருக்கு என்ன வந்துச்சுன்னா, ஊழியத்தில் அப்படி இருக்கணும், இப்படி இருக்கணும், இவ்வளவு வரங்க உள்ள ஓடுது. வாயில வரும்போது ஹோலி ஸ்பிரிட் ஜஸ்ட் ஸ்டாப். இல்லைன்னா என்னன்னா ஃபுல்லா இவ்வளவு கேட்கணும், என்ன தானே வச்சிருக்கணும். அதுதான் உபவாசம் இருந்தது, அதுதான் ஊழியம். இப்படி இருக்கணும், அப்படி மீட்டிங் இப்படி இருக்கிறது. He just stopped it. He said, tell him I want you. Praise the Lord. Hallelujah. You got it sure. Then he said, I just obeyed the Holy Spirit. I said, Lord, I want you. Hallelujah. அப்படி அந்த தெரியுமா, அவர் வந்தார், எல்லாமே இருக்கு. Praise the Lord. That's why you need the Holy Spirit. When you ask God, don't ask things which are temporal. Ask things that are going to be eternal. Amen? Praise the Lord. Kர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Hallelujah. கர்த்தர் நல்லவர். See, these are things all helpful, very helpful. ஆமா, நீங்க வாங்க, நீங்க வேண்டனுங்க, நீங்க மகிமைப்படணும், நீங்க உயர்த்தப்படணும், உங்க சித்தம் நடக்கும், உமக்கு பிரியமானதை செய்யணும். ஹல்லேலூயா. இதெல்லாம் சொல்லிட்டு இருங்க, உங்க வாழ்க்கையை மாறும். சத்ரு உள்ள வரபடியா ஆமா, கர்த்தர் கொடுத்த உங்க ஆசீர்வாதத்தை ஒருவனாலும் திருட முடியாது. நீங்க இழக்கலாமே தவிர ஒருவனும் திருட முடியாது. Praise the Lord. So ask him. அவரை கேளுங்க. Come Lord, come Lord. அதான் சொன்னாரு, மரியாளோ தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்திருக்கிறார். Hallelujah. Praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வாசிக்கலாமா? ஏசாயா 60ஆம் அதிகாரத்துல 20ஆம் வசனம். Isaiah chapter 60 verse 20. உன் சூரியன் இனி அஸ்தமிப்பதும் இல்லை. ஆமென். உன் சந்திரன் மறைவதும் இல்லை. Hallelujah. கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமாய் இருப்பார். உன் துக்க நாட்கள் முடிந்து போகும். Hallelujah. Hallelujah. Praise the Lord. இப்ப பாத்தீங்கன்னா பாருங்க, அந்த வார்த்தை, உனக்கு உன் சூரியன் இனி சோதரம். Praise the Lord. நம்ம பிரச்சனை இப்ப என்னன்னா, சூரியனும் சந்திரனையும் பார்ப்போம். ஆமா, ஆண்டவரே வெளிச்சம் வேணும். அப்ப என்ன பண்ண வச்சுன்னா சூரியன், ஏன்னா மண்டையில தானே இருக்குது. இப்ப நீட்ட சன்லைட் கேட்க தெரியாது நமக்கு. எனக்கு இப்ப பாத்தீங்கன்னா சூரியனுக்கு இருப்போம். ஏன்னா we think sun gives the sunlight. அதுதான் வந்து நமக்கு கொடுக்குது, உஷ்ணத்தை கொடுக்குது, அல்லது என்ன கொடுக்குது அதுதான். ஏன்னா நம்ம படிச்சிருக்கிறோம், சூரிய வெப்பம் தான் எல்லாத்தையும் உண்டாக்குறது. ரைட் சொல்லுவோம். இதுதான் நம்ம பிரச்சனை. இப்போ ஆண்டவரே தேங்க்யூ லார்ட், நல்ல ஒரு வேலையை கொடுக்கு. ஆண்டவரே பணத்தை கொடுக்கு. சோர்ஸை பேசிட்டு இருப்போம். See, the problem is he is the source. ஆமா, இவைகள் அல்ல, இவையெல்லாம் அவர் அனுப்புற வழி. இவைகள் வழிகள், ஆனால் அனுப்புகிறவர் அவர் மாத்திரமே. Praise the Lord. Hallelujah. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்ப நம்ம என்ன செய்யணும் சொன்னா, அதான் சொல்றாரு, உன் சூரியன் இனி அஸ்தமிப்பதும் இல்லை, உன் சந்திரன் மறைவதும் இல்லை. ஏன்?
கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமா இருக்கிறார். God wants to be everything for you. நித்தியம், eternal. ஞாபகம் வச்சுக்க, நித்திய வெளிச்சம். He wants to be everything for you. Hallelujah. Glory to God. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமென். வைத்தியரை பார்க்கிறீங்கன்னு சொன்னா, you must look unto him as your doctor, your physician. ஆமா. You need finance, you look unto him as a financier. ஆமா. சந்தோஷம் வேண்டுமா, you look unto him as a joy. ஆமா. சமாதானம் வேண்டுமா, look unto him as a peace. Shalom. அதனால அந்த நாமங்கள், ஏன் அந்த நாமங்கள்? ஆண்டவரே சொல்லி முடிச்சிருக்கலாமே, இல்ல நாமங்கள். ஆமா. ஒவ்வொருத்தரும் பாருங்க நாமங்கள் சொல்லி கொடுவாங்க. மோசே கேட்கிறேன், நான் போறேன் ஆண்டவரே, நான் போறேன். அவங்க கேட்பாங்க யார் உன்னை அனுப்பினாங்கன்னு சொல்லிட்டு. அப்போ ஆண்டவர் சொல்றாரு, என் பேர் என்ன? இருக்கிறவராகவே I am that I am. அப்படி அர்த்தம் தெரியுமா? நீங்க எப்படி விரும்புறீங்களோ அப்படியாகவே அவங்க வாழ்க்கையில இருப்பாங்க. அவ்வளவுதான். I am. That's it. Who sends you? Go tell them. I am sent you. அப்படின்றது I am your healer. I am your God. I am your master. I am your blessing. I am. That's it. Praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். God wants to be everything for you. எல்லாமே இருக்க விரும்புகிறார். இப்ப நீங்க என்ன பண்ணணும்? அவரை எல்லாமே காண கற்றுக்கொள்ள வேண்டும். கர்த்தரே நித்திய வெளிச்சமாய் இருப்பார். Hallelujah. You don't need to look at the source. எப்படி இது வரும், எப்படி நடக்கும் வேண்டாம். அவரை பார்த்தீங்கன்னா எல்லாம் நடக்கும். ஆமா. Praise the Lord. ஏன்னா அவர்தான் சொல்றாரு, பெரிய காரியத்தை செய்யணும். ஏன்னா என் பிள்ளைகள் மகிழ்ந்து கழிக்கணும். போதும் போதும், கஷ்டப்பட்டது போதும். அது சொல்றாரு, உன் துக்க நாட்கள் முடிந்து. துக்கம் போதும், வருத்தப்பட்டு போறது, நொந்து போதும். Just forget, look at me. Don't think you are an orphan. உங்களுக்கு யாரும் இல்லைன்னு நினைக்காதீங்க, அன்பு இல்லைன்னு நினைக்காதீங்க. Just look unto him. அவர் நோக்கி பாருங்க. ஆமா, அவர் தான் உங்களுடைய அன்பு நிரப்புவார். எந்த மனுஷனுடைய எந்த ஒரு சூழ்நிலை கிடையாது, அன்பை பார்க்கிறோம், அந்த அன்பு மேலானது. Hallelujah. That love is too high. Praise the Lord. நீங்க விவரிக்கவே முடியாது. ஆமா, தகப்பனாக, தாயாக, மணவாளனாக, சகோதரனாக, சகோதரியாக, நண்பனாக, எது வேணும்? Praise the Lord. He will be all for you. அதான் அன்பு. Praise the Lord. ஒரு நாள் புறம்பே தள்ளாத அன்பு. Praise the Lord. You don't get hurt at all when you go to him. அவடத்துல போகும்பொழுது அந்த அன்புக்கு முன்பாக நீங்க ஒரு நாள் காயப்படவே மாட்டீங்க. இடத்தில் வருகிற ஒருவனை ஆகிலும் நான் புறம்பே தள்ளுவது. Never. Only thing we are not able to see him. You are always looking at the source, a man, a person, a thing. மனுஷனை பார்க்கிறோம், ஒரு பொருளை பார்க்கிறோம், இல்ல என்ன சொல்றது, அரசாங்கத்தை எதையோ ஒண்ணு பார்க்கிறோமே தவிர அவரை பார்க்க தெரியல. அவரை பார்க்க தெரியாதனாலதான் பாவனைக்கு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Be very careful. உன் துக்க நாட்கள் முடிந்து போகும். ஏன்னா நான் தான் உங்களுக்கு எத்தியும், நானே தான். ஆமென். That is why God wants. அவருடைய பாதங்களை எதுக்கு அமர சொல்றாரு? வந்து come and sit in my presence. எதுக்கு சொல்றாரு? உள்ளவா. ஏன் சொல்றாரு? நான் தான் உனக்கு எல்லாம். நான் தான். Praise the Lord. நொந்து போறதுக்கு, ஒடுங்கி போறதுக்கு, வேதனையில போறது, கஷ்டத்துல போறதுக்கு காரணம் தெரியுமா? நம்ம அப்படி பார்ப்பேன். நீ பார்க்கிறோம், ஐயோ ஃபுல்லா மூடி இருக்குது, இன்னைக்கு சூரியனே இல்லை. ஆமா, என்ன செய்வோம்? துணி எப்படி காய போடுறது, அது எப்படி பண்றது, இது எப்படி பண்றது, ரொம்ப இதா இருக்குது. இதுதான் பண்ண போகுது. What we forget is there's one God. ஆமா, உன் மதில்கள் எப்பொழுதும் எனக்கு முன்பா இருக்கிறது. உன்னை தொடுகிறவன் என் கண்ணின் மணியை தொடுகிறது. ஆமா, கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறது. ஆமென். நம்முடைய நாமத்துக்கு உயராக்கிய பாராட்டுகளுக்காக நிற்கும்படி கர்த்தர் அங்கே காத்து கொண்டிருக்கிறார். He just is looking.
Praise the Lord. என் ஜனத்தின் இந்த வார்த்தை, என் ஜனத்தின் கூக்குரலை நான் கேட்டேன், ஆலோட்டிகள் நிமித்தமாய் அவர்கள் படுகிற பாடுகளை நான் பார்க்கவே பார்த்தேன், இறங்கி வந்தேன். அது வர என் ஜனங்கள் கூக்குரல். இன்னொரு இடத்துல பெருமூச்சுகளை கேட்கிறவர், வாயில வார்த்தை சொல் பெறுவதற்கு முன்பே அறிந்திருக்கிறவர். That is the love of your Father. That is the love of your God. Amen. Praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். We have to change. மாறி ஆகும். அந்த மகிமையில் நடக்கும். விட்டு கொடுக்காதீங்க. எந்த சூழலை விட்டு கொடுக்காதீங்க. எப்படிப்பட்ட நிலையில போனாலும் விட்டு கொடுக்காதீங்க. 7 மடங்கு அக்னி சூழப்பட்டாலும் விட்டு கொடுக்காதீங்க. Because he is my life. Praise the Lord. மாறாதீங்க. உலகத்தின் வழிகளை கற்றுக்கொள்ளாதீங்க. வீண் துக்கங்களுக்கு வீண் புலங்களுக்கு போகாதீங்க. Praise the Lord. Look unto him. இந்த சூழ்நிலையிலும் எனக்கு நீர் போதும் ஆண்டவரே. Praise the Lord. நீங்க எனக்கு போதும். Praise the Lord. ஏன்னா நீங்களும் நான் இந்த உலகத்துல என்னென்று வாழ்றதுக்கு வரல. நம்முடைய ஓட்டத்தை முடித்து அங்கே நமக்காக ஒரு வீடு ஆயத்தம் பண்ணி வைக்கிறோம். இங்க நம்ம கட்டுறதுக்கு நம்ம அவ்வளவு கஷ்டப்படுது. பணம் இருந்தாலும் கட்டுறதுக்கு நம்பிக்கைக்கு ஒழுங்கா கட்டி பண்றது கஷ்டப்படுறாங்க. கட்டி முடிச்சுட்டு 3 வருஷத்துல 4 வருஷத்துல 5 வருஷத்துல கிராக் விடுது, இது விடுது, நொந்து போறாங்க. சொல்லுவோம். மாணவர் சொல்றாரு, நான் போய் உங்களுக்கு ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணி நான் வந்து உங்களை அழைத்து செல்வேன். நான் எங்க இருக்கிறனோ அங்கே என் ஊழியக்காரன் இருப்பான். Hallelujah. Hallelujah. Praise the Lord. Get into God. Get into God. தேவனுக்குள்ள போங்க. Hallelujah. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எரேமியா 33ஆம் அதிகாரத்துல 11ஆம் வசனத்துல. Thank you Lord. எரேமியா 33:11. இன்னும் களிப்பின் சத்தமும் மகிழ்ச்சியின் சத்தமும் மணவாளனின் சத்தமும் மணவாட்டியின் சத்தமும். எப்படி சொல்ல போறாங்க? என்ன சத்தம் பாருங்க. சேனைகளின் கர்த்தரை துதியுங்கள், கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று சொல்லுகிறவர்களின் சத்தமும். அல்லேலூயா. கர்த்தருடைய ஆலயத்திற்கு ஸ்தோத்திர பலிகளை கொண்டு வருகிறவர்களின் சத்தமும் கேட்கப்படும். கர்த்தருடைய ஆலயத்துக்கு ஸ்தோத்திரம். பாருங்க எப்படி மாத்துறாரு. This going to be a life. சத்தமும் கேட்கப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவர்கள் முன்னிருந்தபடி போல் இருக்கும்படி தேசத்தின் சிறையிருப்பை திருப்புவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்கிறேன்னு சொன்னாரு. என்ன செய்ய போறாருன்னு சொன்னா வாக்கு பண்ணினார் பாருங்க. ஆமென். பிரைஸ் தி லார்ட். அவர் என்ன உங்களுக்கு வாக்கு பண்ணினாரோ, ஆதாமுக்கு என்ன வாக்குத்தத்தங்களை கொடுத்தாரோ, கிறிஸ்து இயேசுவுல என்ன வாக்குத்தத்தங்களை தந்தாரோ, நீங்கள் ஆளும்படிக்கு நீங்கள் முன்னிருந்தது போல கர்த்தர் உங்களை மாற்ற போகிறார். Hallelujah. So that's what will happen in your life. You have to allow God. உங்க கண்களுக்கு தெரிய வேணாம், ஆனா உங்க விசுவாசத்துல நீங்க அதை காணணும், அறிக்கை பண்ணணும். ஆமென். கர்த்தர் எப்படி பண்ணுவேன்? சத்தம் என்ன பண்ண போகுது? ஆண்டவர் களிப்பின் சத்தம், மகிழ்ச்சியின் சத்தம், மணவாளின் சத்தம், மணவாட்டியின் சத்தம், சேனைகளின் கர்த்தரை துதியுங்கள், கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது சத்தம் உண்டாகணும். ஆமென். ஆலயத்தில் ஸ்தோத்திர பலிகளை கொண்டு வருகிற சத்தம். Rejoicing and rejoicing and rejoicing. எதை செய்தாலும் கர்த்தரை துதித்து கொண்டே இருக்கு. ஓ ஷாத்தரா அனுபவம் காத்தார எப்பொழுதும் துதித்து கொண்டே எல்லாத்துக்கும் இப்படி காரியம் எப்படி இருக்க போறது? ஸ்தோத்திரம் பண்ணி கொண்டே இருக்க போறீங்க. ஆமா. பெரிய என்ன சொல்றது, புயல் எழும்பினாலும் சரி, இந்த பக்கம் வந்து பாத்தீங்கன்னா பெரிய அக்னியா எழும்பினாலும் சரி, உங்கள் வாயில என்ன புறப்பட போகுதுன்னா துதியின் சத்தம் வரப்போகுது. இந்த துதியின் சத்தம் வரும்பொழுது என்ன நடக்கும் தெரியுமா? எழும்புகிற எதிரிகள் அழிந்து போவார்கள். Praise the Lord. That's துதி. That's what praise is all about. யூதா எதற்கு? சோத்திரம். எல்லாத்திலும் சோத்திரம். எல்லாத்தையும் ஒன்றுக்கு மேம்படுத்தல. சத்துருக்கள் எத்தனை எழுப்பி வந்தாலும் சரி, ஆமா, எத்தனை பெருங்கூட்டமாய் வந்தாலும் சரி, உடைய வாயில் என்ன வரணும்னு சொன்னா ஸ்தோத்திரம். அப்படி அர்த்தம் தெரியுமா? ஸ்தோத்திரம் பண்ணக்கூடிய அர்த்தம் பயத்துல வரது இல்லை.
பயத்துல இல்ல. இந்த ஸ்தோத்திரம் பண்றது அர்த்தம் என்ன சொன்னா, நடக்க போறதை முன்பே அறிவிக்கிறீர்கள். என்ன நடக்க போகுதுன்னு சொன்னா, என் கர்த்தர் எனக்காக யுத்தம் பண்ண போகிறார், என் சத்துருக்கள் நிர்மூலமாய் போக போறாங்க. அதான் ஸ்தோத்திரம். You just lifting the Lord. You give praise. Hallelujah. Thank you Lord. வந்ததுக்கு அப்புறம் கொடுக்கிறது ஒரு காரியம், வருவதற்கு முன்பு நீங்க அறிந்து என்ன புரிஞ்சு. இட் இஸ் நாட் என்ன சொன்னா ஒரு மெக்கானிக்கல் இல்ல, நம்ம முன்னாடி ஸ்தோத்திரம் பண்ணா வந்துடும் இல்ல. இந்த ஸ்பிரிட் ஆவியில உடைய இருதயமானது அறிந்ததா, என் கர்த்தர் எப்படி பண்றது தெரியுமா, பெரிய காரியங்களை செய்கிறவர். அல்லேலூயா. ஒன்றுமில்லாமையிலிருந்து அவர் உருவாக்குகிறவர். எளியவனை குப்பையிலிருந்து ஆமா அவனை எடுத்து ராஜாக்களோடும் பிரபுக்களோடும் அமர பண்ணுகிறவர். ஆமா, எந்த இடத்துல ஓ தேங்க்யூ லார்ட் என் தலை குனிந்ததோ அதே இடத்துல என் தலையை நிமிர்த்தி நிற்க செய்கிறவர். ஆமா, that's what my God is. ஆமென். அப்ப என்ன சொன்னா, என் கர்த்தரை குறித்து நான் அறிகிறபடினால I know whom I serve. I am that I am. இருக்கிறவாகவே இருக்கிறேன் என்று சொன்ன அந்த நாமத்தை உடையவரை நான் ஆராதிக்கிறபடினாலே, தன் சொந்த குமாரன் என்று பாராமல் அவரையே எனக்காய் தந்தறினவர், அதோடு கூட மற்ற எல்லாவற்றையும் அருளாது இருப்பது எப்படி என்று சொல்லி அந்த விசுவாசம் நின்று கொண்டிருக்கிறேன். என்ன செய்வேன்னு சொன்னா, துதித்து கொண்டே இருப்பேன், துதித்து கொண்டே இருப்பேன். Hallelujah. I'll be just giving the glory, praising him. Praise the Lord. Hallelujah, hallelujah, hallelujah. Praise, 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 praise Lord. Praise the Lord, praise the Lord. அப்ப இந்த துதி இந்த துதி அறிவிக்கிறது அர்த்தம் என்னது? துதி அறிக்கிறது அர்த்தம் என்ன சொன்னா, என் கண்கள் என் கர்த்தர் செய்கிற பெரிய காரியங்களை கண்டது. ஆமென். ஹalleluya. இன்னும் சீக்கிரம் இன்னும் சீக்கிரமாய் அது என்ன நடக்க போகுது, என் வாழ்க்கையில வரப்போகிறது. ஆமா, praise the Lord. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். ஓ glory to God, glory to God. ஒரு மனுஷன் அடுத்த கூட்டத்தில் பயிர் இருந்தேன். அப்போ அவங்க வந்து கடைசியாக ஜீவிக்கிறதுக்கு வந்தாங்க. சொன்னாங்க, ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி என்னுடைய ஹார்ட் இது போய் நான் பண்ணிட்டு இதை ஸ்கேன்லாம் பண்ணிட்டு வந்தேன். ஒரு டாக்டர் சொல்றாங்க நீ வந்து ஆப்ரேஷன் பண்ணணும், இன்னொருத்தர் சொல்றாங்க தேவையில்ல கரைக்கலாம்னு சொல்லிட்டு. நான் சொன்னேன், உங்களுக்கு என்ன வேணும் சொல்ல வேணும், விசுவாசிக்கிறீங்களா? ஜெபித்த பாத்திரத்துல ஒரு 10 நிமிடம் கர்த்தருடைய வல்லமை அவர் மேல இறங்கிட்டு, அவன் இந்த வலி இருக்கு பாசன்னு சொன்னாங்க. ஜெபி எல்லாம் முடிஞ்ச கர்த்தருடைய வல்லமை வந்தவர் விழுந்தாங்க. கொஞ்ச நேரம் அப்படி எழும்ப முடியல, அப்படி எழும்பி சுகமாய் கடந்து கர்த்தராலே கூடாத காரியம் ஒன்று நீ விசுவாசித்தா தேவ மகிமை காண்பாய். ரொம்ப முக்கியம். அதனாலதான் the praise should always go. கம்ப்ளைனிங் இருக்கவே கூடாது, மர்மரிங் கூடாது, இந்த குறை சொல்றது கூடாது, இந்த தேவையில்லாத பேச்சு இருக்கக்கூடாது, நடக்கிறத பார்த்து பேசுறத குறை சொல்லக்கூடாது. நாளைக்கு என்ன நடக்குமோ அது உங்க வேலையே கிடையாது, ரொம்ப யோசிக்க கூடாது. உங்க வேலை எல்லாமே என்னன்னு சொன்னா, உங்களுடைய வேலை என்ன இருக்குன்னு சொன்னா கர்த்தரை துதித்து கொண்டே இருக்கும். துதி வந்து it's not just ordinary. Praising is glorious. என்ன அர்த்தம் தெரியுமா? When I lift the name, what is the name I'm going to lift? It's up to you. என்ன நாமத்தை உயர்த்த போகிறேன்? சர்வ வல்லவர் எல் ஷடாய் என்று சொல்லி நான் உயர்த்த போகிறேனா? ஷாலோம் என்று உயர்த்த போகிறேனா? யெகோவா ஈரே என்று உயர்த்த போகிறேனா? யெகோவா ராஃபான்னு நான் உயர்த்துறேன். எதை நான் உயர்த்த விரும்புகிறேன், எதை நான் உயர்த்துகிறேனோ அப்படியாகவே என் வாழ்க்கையில அவர் வெளிப்படுவார். ஹalleluya. ஆமா, வெளிப்படணும். praise the Lord. இருக்கிறவரின் வாழ்க்கையில வெளிப்பட்டால் எது இருக்க கூடாதோ அதெல்லாம் வெளியே போகும். ஆமா, because he is perfect. அவர் பூரணர். அந்த பூரணர் வந்தால் அந்த வாழ்க்கையின் அந்த பகுதியில பூரணப்படும். ஆமா, நிறைவானவர் வந்தால் குறைவானது ஓடும். So you have to call upon him. How do you do? Only by praising. துதிகளின் மத்தியில வாசம் பண்ணுகிறவர். ஆமா, அவர் அந்த சிங்காசனத்தை போடுகிறவர். Praise him. குறைகள் மத்தியில
பிரச்சனைகள் மத்தியில், வேதனையின் மத்தியில், அவமானத்தின் மத்தியில், நிந்தையின் மத்தியில, ஆமா, எதிர்ப்புகளின் மத்தியில ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆமா, இல்லாததை பெருசு பண்ணாதீங்க, இருக்கிறவரை மகிமைப்படுத்துங்க. ரொம்ப முக்கியம். இல்லாதது இல்ல, இருக்கிறவரை மகிமைப்படுத்துங்க. Be very careful. It's very important. ஏற்ற ரொம்ப அழகா இருக்கிறது. கண்டிப்பின் சத்தம், மகிழ்ச்சியின் சத்தம். Praise the Lord. முன்னிருந்த அவர்கள் முன்னிருந்தது போல் இருக்கும்படி. That's why praise. That's why you're praising. ஏன் சொன்னா that's going to be a divine turnaround. திவ்ய திருப்புமுனை உண்டாக போகிறது. இது என் வாழ்க்கை அல்ல, இதற்கு அவர் மதிக்கல, இதற்கு ஒரு விலைகளை செலுத்தல, இதற்காக பிதா தன் குமாரனை அனுப்பல. அவர் எதற்கு அனுப்பினார் என்று சொன்னார், நான் சுகமாய் இருக்க வேண்டும், நான் ஆசீர்வாதமாய் இருக்க வேண்டும், நான் கனமுள்ளவனாய் இருக்க வேண்டும், நான் மேன்மையில இருக்க வேண்டும், எல்லாவற்றையும் உடையவனாய் இருக்க வேண்டும், தேவ சித்தத்தை செய்கிறவனாய் இருக்க வேண்டும், மகிழ்ச்சி உள்ளவனாய் இருக்க வேண்டும், புகழ்ச்சியிலும் கீர்த்தியிலும் மேன்மையிலும் நான் உயர்ந்திருக்க வேண்டும். I should be a blessing. நான் ஆசீர்வாதமாய் இருக்க வேண்டும். Hallelujah. Praise the Lord. Amen. எதற்கு நான் வந்தேன்? இது கண்கள் திறக்கப்படட்டும். Praise the Lord. இந்த மாதம் எல்லாம் பேச்சு மாற்றுங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Amen. Few things I tell you, with this I close. It's very important for you to understand. ரொம்ப முக்கியமானது. வாழ்க்கையில வந்து நான் அனுபவித்தது, ஜெயமெடுத்தது உங்களோட சொல்றேன். ஆமா, ஒரு காரியம் குறைவு, அது எது வேணா இருக்கலாம். அது உறவுல இருக்கலாம், உங்களுடைய வேலையில இருக்கலாம், பணத்துல இருக்கலாம், அது உங்களுடைய செயல்பாட்டுல இருக்கலாம், எதுல வேணா இருக்கலாம். அல்லது வச்சுங்க, எந்த குறைவுனா நீங்க என்ன பண்ணிடாதீங்கன்னா அந்த குறைகள்ல கவனம் செலுத்தாதீங்க. குறைகள் கவனம் செலுத்தாதீங்க. இப்போ என்கிட்ட பணம் இல்லைன்னு வச்சுக்கோங்க. இந்த பணம் இல்லாததுனால என்ன நடக்கும்னா, சில பொருட்களோ இல்ல சில காரியங்களால வாங்க முடியாது. நம்ம அதுதான் பணம் வேணும், வேறதுக்கு பணம் வேணும். அது வெறும் ஒரு காகிதம். ஆனா அதோடைய பவர் என்னச்சுன்னா வாங்க முடியும். அப்போ பணம் இல்லைன்னு சொன்னா ஏன் வருத்தப்படும் தெரியுமா? ஏதாச்சும் ஒரு பொருளை வாங்கணும்னா என்கிட்ட இல்லாதப்ப பணம் இல்லைன்னு வருத்தப்படும். இப்ப என்ன ஆயிடுச்சுன்னா, இந்த பணம் இல்லைன்ற காரியம் என்ன பண்ண பாதிக்க ஆரம்பிக்கும். இப்ப நம்ம கண்களை பூரா இங்க போட ஆரம்பிச்சிடும். இப்ப துதிக்க வர மாட்டேங்குது. இப்ப முறுமுறுக்க ஆரம்பிக்கிறோம். என்ன சொல்ற, சாபத்தை பேசுறோம், தேவையில்லாத வார்த்தைகளை பேச ஆரம்பிக்கிறோம். அடுத்து நம்ம மனுஷனை தேடுகிறோம். புரிதவங்களுக்கு ஏதோ இல்லாத போல போயிடும். ஏன்னா கவனம் பூரா இந்த குறையில போயிடுறீங்க. சரிங்களா? ஏன்னா நம்முடைய மைண்ட் செட் என்னன்னா, பணம் இல்லை, வாங்க முடியும். இதான் நம்முடைய மைண்ட் செட். இப்ப நீங்க என்ன பண்றீங்கன்னா, இதை கொடுங்க, பணம் இருந்தா வாங்குறதுன்ற காரியத்தை உடைச்சிட்டு, புரியுதா உங்களுக்கு, உங்களுக்கு யாவையும் கொடுக்கிறவரை துதிக்க ஆரம்பிங்க. சரிங்களா? இப்போ குறைவு இருக்குது. அப்ப என்ன, யார் என் வாழ்க்கையில வரணும்? இப்போ வரணும். அவருக்கு என்ன பேர் கொடுத்துருக்காங்க? யெகோவா ஈரே. அதான் போட்டிருக்கு கர்த்தருடைய பர்வதத்துல. அப்போ இந்த காரியத்தை நிறைவாக்குற வந்தா இந்த பணம் இல்லாத குறை ஆயிரும். ஆமாவா இல்லையா? பணம் இருக்குது முக்கியம் இல்லை, எனக்கு பணம் முக்கியம் இல்லை. எனக்கு பணம் எதுக்கு வேணும்? ஏதோ ஒண்ணு என்ன வாங்கணும். புரியுதா உங்களுக்கு? பணம் இல்லை, எதையோ என்னால வாங்க முடியாததுனால பணம் எனக்கு முக்கியமா தெரியுது. பிசாசு என்ன பண்ணிட்டா, என் மண்டையில என்னமோ இது இருந்தாதான் இதை வாங்க முடியும். இப்ப என்ன ஆயிடுச்சுன்னா, என் வாயில துதி வருவதற்கு பதிலாக என்ன வாயில வருதுன்னு சொன்னா, என்னடா வாழ்க்கை, அவெல்லாம் நல்லா இருக்கலாம், நமக்கு இது இல்லை, நமக்கு ஒண்ணு இல்லை. ஆண்டவர் பிடிச்ச எல்லாம் பண்ணாலும் கர்த்தர் நம்ம ஜெபத்தையும் கேட்க மாட்டேன். இதெல்லாம் வரும். இன்னும் கொஞ்சம் போச்சுன்னா சபிக்க ஆரம்பிச்சிருவோம். ஏன்னா மைண்ட் குறைங்க இல்லை. இது குறைவுகளை நிறைவாக்குறவரை அழைங்க. Praise the Lord. Now call unto the Jehovah Jireh. யெகோவா ஈரே, கூப்பிடுங்க. ஆண்டவரே, இந்த காரியம் எனக்கு விரும்பும். நீங்க சொன்னீங்க உங்களுக்கு விரும்புவது கொடுக்கும். என் நாமத்துல எதை கேட்டாலும் செய்வேன்னு சொன்னீங்களே தகப்பனே, இப்பொழுது இறங்கி வா. இப்ப என்ன பண்ணுங்க, உயர்த்த ஆரம்பிங்க, பாடுங்க. யெகோவா ஈரே,
எல்லாம் பார்த்து கொள்வீர் ஆண்டவரே. சொல்லுங்க நீங்க, ஆண்டவரே என்ன வேணும்? நாம சொல்றோம் இந்த கிறிஸ்துமஸ் நாட்களில, ஆண்டவரே எனக்கு நல்ல நல்ல காரியங்களை நீங்க பார்த்து கொண்டதுக்காக ஸ்தோத்திரம் சொல்லுங்க. ஆமா ஆண்டவரே, அநேகர் கொடுக்க, ஆண்டவரே என் கைகளை அநேகர் கொடுக்கும்படி செய்தீங்களே, உனக்கு நன்றி. துதிங்க, இதை உயர்த்துறது. Sing a new song. Sing a new song for God. Praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏசேக்கியேல தோன்றாங்க, தண்ணி வந்தது. ஆனா அவங்க வந்து என்ன பண்றாங்க? எடுத்துக்கிட்டாங்க. சித்தனாவுக்கு போறாங்க, தோன்றாங்க, தண்ணி வருது, எடுத்துக்கிட்டாங்க. அதைய விட்டுட்டு போறாங்க. பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏன் தெரியுமா? வருத்தத்தின் அப்பத்தை புசிக்காதீங்க. எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க கற்றுக்கொள்ளுங்க. அதான் பவுல் சொல்றாரு, சந்தோஷமாயிருங்கள். மறுபடியும் சொல்லுகிறேன், சந்தோஷமாயிருங்க. Joy. The joy of the Lord is your strength. கர்த்தருக்குள் சந்தோஷமா இருப்பதே உங்களுடைய பலன். Praise the Lord. பலனை விடாதீங்க. ஏன்னா this is not the source. Praise the Lord. ஆமா, நம்மகிட்ட டியூப் லைட்லாம் இருக்குது, ஆன் பண்ணி லைட் இருக்கு, திடீர்னு கரண்ட் போயிடும். அப்ப என்ன வச்சிருப்போம்? என்ன சொல்லுவாங்க? இந்த லைட் ரீசார்ஜபிள். லைட் போயிடுச்சு, சாப்பிடணும். இல்ல கரண்ட் வந்தா தான் சாப்பிடுவேன். எத்தனை பேர் உட்கார்ந்து இருக்கிறீங்க? உடனே என்ன பண்ணுவோம்? மெழுகுவர்த்தி இல்லைன்னா இது வச்சோம். All we need is a light. டியூப் லைட் வந்தாதான் நான் சாப்பிடணும் உட்காந்துருப்போம். We need a light. நல்லா புரிஞ்சுங்க. I have a God who can create things. உருவாக்குகிறவர் என் ஆண்டவர். எனக்கு என்ன வேண்டுமோ அதை கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். மரித்தவர்களை உயிரோடு எழுப்புகிறவர், இல்லாதவர்களை இருக்கிறதுமாய் அழைக்கிற கர்த்தர். Praise the Lord. Get into God. Get into God. Praise the Lord. அல்ல குறைய பார்க்காதீங்க, அதை பார்க்காதீங்க. உங்களுக்கு என்ன வேண்டும் அதை கொடுப்பதற்கு ஒருவர் இருக்கார், உங்களுடைய தகப்பன் இருக்கார். நீங்க அனாதைகள் அல்ல. ஆமா, நீங்க ஏங்கி நிக்கிறவங்க இல்ல. அவர் சொன்னார், நான் உங்களை திக்கற்றவர்களாய் விடேன். Praise the Lord. Hallelujah. என்னுடைய ஆசைகளை, என் தேவைகளை நிறைவேற்றின தகப்பன் என்னோடு கூட இருக்கிறார். ஆமா, Praise the Lord. Very good shot. Oh, glory to God. தன் சொந்த குமாரன் பாரன் அவரை எனக்கு தந்தவர், அதோடு எல்லாவற்றையும் கொடுக்க வல்லவர் என்பதை நான் அறிந்தவர்களாய் துதிக்க ஆரம்பிக்கணும். Just look at God. Look at him. Just praise him and thank him. Hallelujah. இல்லாததை பார்க்காதீங்க, இருக்கிறவரை பார்க்க கற்றுக்கொள்ளுங்க. திரும்ப திரும்ப சொல்றேன், இருக்கிற பாரு, என்ன வேணும் இப்படிதான் பண்ணணும், இதுல இருந்து தான், அத சொல்லாதீங்க. Praise the Lord. The joy of the Lord is your strength. The joy of the Lord. Be happy. Be cheerful in the Lord. ஆமா, எவ்வளவுக்கு அதிகமாய் நீங்க அந்த குறைகளை சொல்றீங்களோ அவ்வளவுக்கு அதிகமாய் மாம்சத்துல போயிடுவீங்க. கசப்பு, வெறுப்பு எல்லாம் வரும். Praise the Lord. எவ்வளவு அதிகமாய் துதிக்க ஆரம்பிக்கிறீங்களோ மகிழ்ந்து களி கூறுவீங்க. உலகத்தின் பார்வைக்கு எதுவுமே உங்களுக்கு இருக்க வேணாம், திருமண சொல்றேன். ஆனா மகிழ்ந்து களி கூறுவீங்க, மகிழ்ந்து கொண்டே இருப்பீங்க. ஏனென்றா உங்கள் கர்த்தர், உங்கள் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் சொல்றார். கண்களை மூடி தேவனை நோக்கி பார்க்கலாம். Oh glory Lord. Oh shaka tarala.